அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். சோம்பேறித்தனம், டிப்ரெஷன், கவலைகள், சோகம், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட நிறைய பேசி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோம்பேறித்தனம், டிப்ரெஷன் ரெண்டுமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேசினஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது 2 வகையில வந்து உருவாகும். ஸோ என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஓகேங்களா? 2 வகையில வந்து உருவாகும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பளவுல சோம்பேறித்தனம். அதாவது உடலளவுல சோம்பேறித்தனம். உடம்பு வளையல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உடம்பளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். இன்னொன்னு மனசளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். இந்த மனசளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்துக்கு பேரு தான் டிப்ரஷன் சொல்லுவாங்க. அது சோம்பேறித்தனமா தான் இருக்கும். அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது சோம்பேறித்தனமா இருக்கும். நமக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ரஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. உடலளவு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது என்னன்னா, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த சோஃபா, பெட்டு, சேர் அந்த ரெகுலரா அந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. சாப்பிட்டதுமே சோஃபால போய் சாஞ்சிப்பாங்க. இல்ல சாப்பிட்டதும் வந்து பார்த்தோன்னா, பெட்ல ஒரு தலவாணிய மூட்ட வச்சு, ஒரு மாரி சாஞ்சு படுத்துக்கிட்டு, அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வாட்டெவர். அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல தான் வந்து இருப்பாங்க. எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு கூட நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். சாப்பிடுறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அப்புறம் சாப்பிடுறேன், அப்புறம் சாப்பிடுறேன், அப்புறம் சாப்பிடுறேன்ட்டு. சரி, ஏதாவது ஹெல்த்துக்கு வந்து ஆ ஆரோக்கியமான ஒரு ஃப்ரூட்ஸ் வீட்ல இருந்தாலுமே கூட, இந்த மாதுளம்பழம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். மாதுளம்பழத்த வெட்டி, அத உளிச்சு, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு மாதுளம்பழமே சாப்பிடாமல கூட சம்டைம்ஸ் இருக்கும். யாராவது இது பண்ணி குடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஆனா, அதுவுமே வந்து ஒரு சோம்பேறித்தனமா நம்ம வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்பு வளையல. உடம்பளவுல இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம். டிப்ரஷன் அப்படிங்கிறது என்ன சார்? டிப்ரஷன் அப்படிங்கிறது உடம்பளவுல சோம்பேறித்தனம் இருக்காது. அதாவது எல்லா வேலையுமே செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கங்களேன். வீட்ல வந்து கிச்சன் ஒர்க்ல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, எல்லா வேலையுமே செய்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள ஒரு லேசினஸ் இருந்துட்டே இருக்கும். என்ன லேசினஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்டின்னா, ஒரு பிடிப்பு இல்லாமலே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கலகலகலன்னு இருக்க மாட்டாங்க. ஒரு பிடிப்பு இல்லாம, சம்திங் ஏதோ வந்து திங்க் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ பார்த்தா கண்டுபிடிச்சுருவோம் பார்த்தீங்களா? நல்ல வேலைலாம் செய்வாங்க. ஆனா ஃபேஸ் பார்த்தா டல்லா இருக்கிற மாரியே இருக்கும். எதையாவது திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. யார்ட்டயும் சரியா பேச மாட்டாங்க. வாய் விட்டு ஒரு ஜோக் வந்து டிவில ஓடுனா கூட, சுத்தி 4 பேர் சிரிச்சா கூட அவங்க சிரிக்க மாட்டாங்க. அவங்கள ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டிப்ரஷன்ல அதாவது நமக்கு சோம்பேறித்தனம் மாரி தான் நமக்கும் தெரியும். அவங்களுக்கும் அப்படித்தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ரியலாவே அவங்க டிப்ரஷன்ல தான் இருப்பாங்க. யார்ட்டயும் சரியா பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுற மாரி இருக்கும். ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன், அந்த செல்ஃப் மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஈவன் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா, அது பிடிக்காத மாதிரியே ஒரு இப்ப நம்ம ஒரு பிடிச்ச ஒரு சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு குடுத்தாலுமே கூட, அது ஏதோ சாப்பிடணுன்ட்டு சாப்பிடுவாங்க. ஐயோ! நமக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மென்ட் அவங்க கிட்ட இருக்காது. பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றது ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்காது. ஸோ அப்ப அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு டிப்ரஷன் மோட்ல தான் இருப்பாங்க. நமக்கு வந்து அவங்கள நல்லா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு பொது இடத்துல 4 பேர் புதுசா ஒரு ஃபிரெண்ட் சர்க்கிள் வராங்க, ஒரு ஃபங்ஷன் போறாங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து எல்லாரும் சிரிச்சாங்கன்னா சிரிப்பாங்க. எல்லாமே கலகலன்னு இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா, அவங்கள நல்லா உத்து நோக்குனோம்னா, அதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தா, அவங்களுடைய பொய்யான அந்த சிரிப்பு, பொய்யான அந்த சந்தோஷம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிரும். ஸோ இதுக்கு தான் டிப்ரஷன் சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேஜுமே கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு உடல் அளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். அதாவது இவங்க டிப்ரஷன் மோட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா, உடம்பளவுல வந்து பார்த்தோன்னா, சோம்பேறித்தனம் ஆயி, அது மூலமா டிப்ரஷன் ஆவாங்க. அதாவது ரிவர்ஸ்ல நடக்கும்.
என்னடா அது நம்ம இன்னைக்கு எதுவுமே செய்யலையே, சும்மா ஒரு மூலையிலேயே படுத்துட்டு சாப்பிடுறோம், மூலையிலேயே படுத்திருக்கோம். படிக்கிறேங்கிற பேர்ல படிக்கிறோம். ஆனா அது படிக்கிறது முழுசா படிக்கிறது கிடையாது. ஃபோன் எடுத்து நோண்டி, நோண்டி, நோண்டி அந்த ஃபோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்கள வந்து பார்த்தோன்னா, அந்த சோம்பேறித்தனத்துக்குள்ள இழுத்துட்டு போயிரும். ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு Instagramல ரீல்ஸ் பார்க்குறாங்க. Facebookல போயிட்டு வீடியோஸ் பார்க்குறாங்க. வாட் எவர் இட் இஸ். ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க, 1/4 மணி நேரம் பார்ப்பாங்க. அது அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருந்தா 2 மணி நேரம், 3 மணி நேரம் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு டைம் அப்படியே வந்து அவங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த டேக்கான டைம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசியா ஐயோ! இன்னைக்கு எதுவுமே பண்ணலையே! எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு கூட சலுப்பட்டுப்பாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அதாவது இந்த டைமையும் இவங்களே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த கோவத்த போய் மத்தவங்க மேல காட்டுவாங்க. ஸோ பண்ற தப்பு எல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க. பட் கோவத்த மத்தவங்க மேல காட்டுவாங்க. யார் மேல காட்டுவாங்க? வீட்ல இருக்கிறவங்க மேல காட்டுவாங்க. ஸோ இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம். அப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உடம்ப ஆக்டிவா வந்து வச்சுக்கணும். ஆக்டிவா வச்சுக்க என்ன பண்ணணும்? எக்சர்சைஸ் பண்ணலாம். பட் எல்லாரும் எக்சர்சைஸ் பண்ண முடியாதுல்ல. எக்சர்சைஸ் பண்ணலாம் பரவால்ல. நடைப்பயிற்சி நடங்க. உங்க வீட்ல மொட்டை மாடி இருந்தாலோ, இல்ல ஏதாவது காலி இடம் இருக்கு, இல்ல வெளியில கூட சொல்றேன். டெய்லி ஒரு 1 ஹவர் 1 ஹவர் வேணாங்க. 1/2 அன் ஹவர் வாக் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே கூட வாக் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்க பிளட் சர்க்கிள் ஆகணும். உங்க பாடிக்குள்ள பிளட் சர்க்கிள் ஆயிட்டு இருந்துச்சுனாலே, அது மூலமா நடக்கக்கூடிய மேஜிக் நீங்க வந்து நான் சொல்லல. நீங்க செஞ்சு பாருங்கன்னு நான் சொல்றேன். இது பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா, அந்த மேரேஜ் ஆகாத பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா இந்த உடம்பளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸே பேச்சுலர் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்கல்ல. அன்மேரிட் ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா? வீட்ல படிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா இந்த சோம்பேறித்தனத்துக்குள்ள, இந்த லேசினஸ்க்குள்ள மாட்டிட்டு, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து மாட்டிட்டு வெளியில வர முடியாம ரொம்ப தவிப்பீங்க. உங்க தவிப்பு நல்லாவே தெரியுது. அந்த தவிப்புல இருந்து வரணும் அப்படின்னா, இதுக்கு யாரு மோட்டிவேஷன் தான் சொல்றேன்ல. நீங்க மோட்டிவேஷன் பார்க்கிறதே ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடும். எப்படி மோட்டிவேஷன் பார்க்கிறது சோம்பேறித்தனம்? இப்ப நீங்க ஒரு வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்களா? எத்தன பேரு இந்த வீடியோ பதிவ படுத்துக்கிட்டு, சாஞ்சுகிட்டு, சோஃபால படுத்துக்கிட்டு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டேட்டஸ் வைக்கிறது, மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் பார்க்கிறது, மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்க்கிறது. இதனால நம்ம வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்துருமான்னு கேட்டா, சான்ஸே கிடையாது. அது சும்மா 1% அப்பத்திக்கு. முதலுதவி தான் அது. அப்பத்திக்கு. அது நிரந்தரமாக்கணும் அப்படின்னா, உடம்பளவுல நீங்க ஆக்டிவா இருக்கணும். மைண்டுக்கு ஓகே தான். உடம்பளவுல ஆக்டிவா இருந்தா தானே அந்த அந்த நீங்க முழுசா நீக்க முடியும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்த முழுசா நீக்கணும் அப்படின்னா, டூ எக்சர்சைஸ். பெருசா பண்ணணும்னு அவசியம் கிடையாதுப்பா. நான் தான் சொல்றேன்ல வாக். 1/2 அன் ஹவர் டெய்லி வாக் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் எங்கேயோ வெளியில நடந்து போயிட்டு வாங்க. மாடியில நடங்கங்கிறேன். நடக்கும்போது ஃபோன நோண்டிக்கிட்டே நடக்கிறது, பாட்டு கேட்டு நடக்குது. தயவு செஞ்சு அத பண்ணாதீங்க. ஃபோன நோண்டிக்கிட்டு பாட்ட கேட்டுட்டு நடக்காதீங்க. எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஃபோன் வேண்டாம். எதுவும் வேண்டாம். பாட்டு வேண்டாம். நடந்துகிட்டே சிந்திங்க. அந்த நடந்துகிட்டே அந்த ஒரு சிந்திச்சுட்டே இருக்கும்போது, உங்க மைண்ட் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் எப்படி திங்க் பண்ணணும்? நம்ம ஃபியூச்சர் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்ம லைஃப்ல அடுத்து லீட் பண்றதுக்கு என்னலாம் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம்? எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம்? எப்படி நம்ம வந்து அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம்? ஸோ இத பத்தின சிந்தனைகள்ல செஞ்சுக்கிட்டே நீங்க வாக் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க காதுல ஃபோன் கேட்டுட்டு அது வந்து உங்களுக்கு வந்து முழுசா ஒரு பயன குடுக்காது. நடப்பீங்க எல்லாமே ஓகே தான். முழு பலன குடுக்காது. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அப்படியே இப்ப நான் பேசுற வீடியோ கூட கேட்டுக்கிட்டே அது மாரி பண்ணாதீங்க. 1/2 அன் ஹவர் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நீங்க உங்க ஃபியூச்சர் அந்த தாட் ப்ராசஸ் தான் இருக்கணும். ஒரு பாட்டுக்குள்ள உங்களுடைய தாட் ப்ராசஸ போய் நுழைச்சு விட்டுறாதீங்க. நான் சொல்றது கிளியரா புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ இது உடம்பளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். அதே மாதிரி
ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்கு உண்டான ஒரு பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிளேஸ மாத்துங்க. நீங்க எனி டைம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருப்பீங்க, படுத்திருப்பீங்கல்ல, அந்த இடத்த மாத்துங்க. சார் இந்த சோஃபா செட்ல தான் நான் இப்படி தான் படுத்து நீட்டி, கால தூக்கி அது மேல போட்டு இப்படி நீட்டி படுத்திருப்பேன். அத மாத்துங்க. அத பண்ணாதீங்க. சாப்பிட்டதுமே நான் போய் படுப்பேன். பண்ணாதீங்க. சாப்பிட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சாஞ்சுகிட்டு ரீல்ஸ் பார்ப்பேன். பார்க்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க லைஃப்ல இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. நெறைய அற்புதமான விஷயங்கள், அற்புதமான லைஃப் வாழ்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள நீங்க மாட்டிட்டு, அதுலருந்து வெளில வர முடியாம, பின்னாடி திரும்பி பார்த்தா லைஃபே போயிருக்கும். இப்ப அத பண்ணாதீங்க. இந்த 1 இயர் கொஞ்சம் அதுலருந்து வெளில வந்து பாருங்க. நீங்க பார்க்காத ஒரு உலகத்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்பீங்க. அடுத்தது, மனதளவுல டிப்ரஷன். மனதளவுல சோம்பேறித்தனம். அததான் வந்து டிப்ரஷன் சொல்லுவாங்க. மனசளவுல சோம்பேறித்தனம் இருக்கும். இது யாருக்கு இருக்கும்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடண்ட்க்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடண்ட்டுக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன ஜென்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னா, வேலைக்கு போவாங்க, வருவாங்க. சோம்பேறித்தனங்கிறது உடலும்புல இருக்காது. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. எல்லாமே வருவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா, லைஃப்ல ஒரு பிடிப்பு இல்லாமலே இருப்பாங்க. லைஃப்ல ஒரு பிடிப்பு இல்லாமலே இருப்பாங்க. என்னடா வாழ்க்கை? ஏதோ போது வாழ்க்கை. அவங்ககிட்ட போய் ஒரு 1/4 மணி நேரம் பேசுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், புலம்பி சலிச்சுருவாங்க. அந்த ஒரு 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 நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள சுத்தி இருந்துகிட்டே நான் தப்பா சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. ஈவன் அது எனக்கா இருந்தாலுமே அதேதான். ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அவங்களுடைய திங்கிங், தாட் ப்ராசஸ் எதுவுமே இப்ப எங்கேயாவது வெளியில போலான்னு கூப்பிட்டோம்னா, "நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க." "சரி ஏதாவது சாப்பிடுறியா?" "எனக்கு வேண்டாம்." "என்ன வேணும்?" "உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லு." "எதுனாலும் ஓகே." "இது சாப்பிடுறியா? அது சாப்பிடுறியா?" "எதுனாலும் ஓகே." அதாவது ஒரு பிடிப்பே இல்லாம இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் டிப்ரஷன். நீங்க வீட்டிலேயே கேட்டு பாருங்களேன். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு யாரெல்லாம் வந்து பதில் சொல்றாங்களோ, அவங்க டிப்ரஷன் மூட்ல தான் இருக்காங்க. அதுக்கு பேரு தான் மனசளவுல சோம்பேறித்தனமா இருக்கிறது. சோ, இந்த மனசளவுல இருக்கிற சோம்பேறித்தனம், அந்த உடம்பளவுல இருக்கிற சோம்பேறித்தனத்த விட கொடுமையானது. அந்த மனசளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நரகமாக்கி விட்டுரும். தயவு செஞ்சு அந்த விஷயத்த கன்டின்யூ பண்ணாதீங்க. நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளுமே இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எத்தன வருஷம்? எத்தன வருஷம் நம்ம உயிரோட இருப்போம்? 50, 60, 70 நீங்க ஒவ்வொரு நாளுமே ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அந்த டிப்ரஷன் மனசளவுல சோம்பேறித்தனமோ, இல்ல உடம்பளவுல சோம்பேறித்தனமோ, ஒவ்வொரு நாளும் பேஸ் பண்றது, உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய லைஃப் வாழ்றதுக்கு கடவுள் குடுத்திருக்கக்கூடிய நாட்கள நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நெனச்சிருந்தா, இந்த நாள வேற மாரி நீங்க வந்து சந்தோஷத்த நீங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். சந்தோஷங்கிறது என்னது? சந்தோஷத்த அனுபவிக்கிறது மட்டும் சந்தோஷம் கிடையாது. ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்காக அத நோக்கி ஓடுறோம்ல, அதுவுமே ஒரு சந்தோஷம் தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு பயங்கரமா வெயில் இருக்கு. பயங்கரமா வெயில்ல வேர்த்து கொட்டுது. அப்படியே ஒரு தோட்டத்துக்கு நடுவுல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு தோட்டத்துக்கு நடுவுல ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு சின்னதா ஒரு தொட்டி, கிணறு தொட்டி மாரி. தண்ணி நிரம்பி வழியுது. அப்படியே போய் குளிச்சா எப்படி இருக்கும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்துட்டோம். அத நோக்கி ஓடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஓடும்போதே நம்ம குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப நமக்கு அந்த வேர்வை தெரியாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சரி, சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஓடுறதும் சரி, 2மே ஒரு சந்தோஷம் தான். சோ அத நோக்கி போடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுங்களா? இதுக்குள்ளேயே முடங்கி, முடங்கி, முடங்கி உங்கள நீங்களே வந்து பார்த்தோன்னா வருத்திக்கிட்டு, அப்படியே ரொம்ப லோ ஃபீல் ஆயிடுவீங்க. அதாவது எப்படின்னா, லோ ஃபீல் அப்படின்னா என்னன்னா, அதாவது நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது எப்படின்னா, நல்லா நம்ப வந்து வெயிட்டா இருப்போம் நம்ப. 80, 90 கிலோ வெயிட் இருப்போம். 70 கிலோ வெயிட் இருப்போம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ரொம்ப அப்படியே வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாரி நமக்கே தோணும். இப்படி தள்ளி விட்டா போய் பொத்துன்னு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப அந்த எப்படி நான் சொல்றது? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை வந்து எத போட்டு சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப அப்படியே
நான் சொன்னல இப்படி தள்ளி விட்டா போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரியே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அது இருக்காதீங்க. அதனால அப்படி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அப்படிலாம் நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. எல்லாரோட லைஃப்லயும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சொல்ல முடியாத நெறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா, அதுக்காக நம்ம வந்து கடவுள் நமக்கு குடுத்த ஒவ்வொரு நாளுமே நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, லைஃபோட எண்டுல வரும்போது, கடவுள் நமக்கு எவ்வளோ நாட்கள் குடுத்திருந்தாங்க. நம்ம நெனச்சிருந்தா அந்த வாழ்க்கை நமக்காக நம்ம வாழ்ந்திருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பார்த்து, 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 பார்த்து கடைசியா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழாமலே விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு நம்ம படுத்த படுக்கையா இருக்கும்போதோ, உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி அங்க இங்கன்னு அலையும் போதோ, நமக்கு அப்ப தோண ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நமக்கு வாழ்க்கை இந்த மாரி ஆண்டவர் குடுத்திருக்காரு. இதிலிருந்து நம்ம அடுத்து நம்ம சந்தோஷத்த நோக்கி ஓடணும். அந்த சந்தோஷம் வரும்போது அத அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து அந்த சந்தோஷத்த நோக்கி ஓடும்போது பல கஷ்டங்கள் வரலாம். அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி, தாண்டி வரும்போது நீங்க எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து டிப்ரஷனா, வாழ்க்கை பிடிப்பில்லாம, ஏதோ போகுது, ஏதோ வருது, ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. நான் இப்பவும் சொல்றேன். உனக்கும் சரி, எனக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சரி, கடவுள் எத்தன நாள் நமக்கான வாழ்க்கை நாள் வந்து குடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு எப்ப கெடு வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அது 50 வயசுல இருக்கலாம், 40 வயசுல இருக்கலாம், 60ல இருக்கலாம், 70லயும் இருக்கலாம். நமக்கு அது தெரியாதுல்ல. அப்ப இருக்கிற நாள், இன்னைக்கு நமக்கு கடவுள் குடுத்திருக்காரு. இன்னைக்கு நாள் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாள் நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா? எதையாவது நெனச்சு நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டோமா? இல்ல சந்தோஷமா இருந்தோமா? இன்னைக்கு நாள் நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து சந்தோஷம் கிடைச்சிருக்கு எனக்கு. இது மூலமா எனக்கு சந்தோஷம் கிடைச்சுச்சு. இந்த கஷ்டத்த எனக்கு குடுத்திருந்தாரு கடவுளு. இந்த கஷ்டத்திலிருந்து நான் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு, அடுத்து ஒரு முடிவு பண்ணேன். ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஒண்ணு இந்த சந்தோஷத்த அனுபவிச்சேன். இல்ல இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு. இந்த கஷ்டத்த எப்படி நான் போக்கணும்? இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளில வர்றது? இந்த கஷ்டத்த எப்படி அவாய்ட் பண்றது? இத எப்படி சரி பண்றது? இத பத்தி நான் யோசிச்சேன். யோசிச்சு நாளைக்கு நாளைக்கு செயல்படுத்த போறேன். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கை. வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது என்னது? வாழ்றது தானே. பிடிப்பில்லாம வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாதே. அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க பிள்ளைங்களுக்காக வாழ்றது, அப்பா, அம்மாக்காக வாழ்றது, சொந்த பந்தத்துக்காக வாழ்றது, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஓகே தான். உங்களுக்கான வாழ்க்கையும் நீங்க வாழணும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க இல்லைன்னா மத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போவாங்க. ஐயோ! நீங்க இல்லையேன்ட்டு உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து உங்க கூடயே சேர்ந்து அவங்களே வந்து இறந்துற மாட்டாங்க. அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். அப்ப உங்களுக்கான வாழ்க்கையும் நீங்க வாழணும். கடவுள் குடுத்த அந்த அற்புதமான நாட்கள் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு அத நம்ம சந்தோஷமா ஏற்படுத்திக்கணுமோ ஏற்படுத்திக்கணும். நம்மளுடைய சந்தோஷத்த நம்ம ஏற்படுத்துறதுக்காக மத்தவங்கள கஷ்டப்படுத்தக் கூடாது. அது ரொம்ப முக்கியம். நான் சந்தோஷமா இருக்கணும்ங்கறதுக்கோசரம் மத்தவங்கள போய் கஷ்டப்படுத்திறக் கூடாது. நம்ப சந்தோஷம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு வழிவகுக்கிற மாரி இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் குடுக்குறேன்னா, இந்த வீடியோ நான் குடுத்ததுனால எனக்கும் சந்தோஷம். அது மூலமா பயன்பெற உங்களுக்கும் ஒரு சந்தோஷம்னா, அது எனக்கு இன்னும் டபுள் மடங்கு சந்தோஷம். சோ, மனசளவுல தயவு செஞ்சு சொல்றேன். மனசளவுல நீங்க டிப்ரஷனா இருக்காதீங்க. அப்படி இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? உடம்புல 10 வகையான ஒரு நோய் இருக்கிறவங்க, குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கிறவங்க, அவங்கள விட மோசமானவங்க நீங்க. மோசமானவங்க மீன்ஸ் என்னன்னா, அவங்க உடல் அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது கூட மருந்து, மாத்திரை குடுத்து சரி பண்ணிடலாம். பட் உங்களது சரி பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்களே சரி பண்ணா மட்டும் தான். சோ, இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தன்னைத்தானே நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி உடலளவு சார்ந்து சோம்பேறித்தனத்த எப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். மனசளவுல இருக்கிற சோம்பேறித்தனத்த, அதாவது அந்த டிப்ரஷன எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாரோட லைஃப்லயுமே வந்துட்டு போகும். பட் எல்லா டைமே நம்ம வந்து அத லாங் ப்ராசஸா இழுத்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு சோகம் வருதா? அது மூலமா ஒரு டிப்ரஷன் வருதா? ஓகே. அத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்துக்கணும். அவ்வளதான். அதையே நெனச்சு, நெனச்சு நம்ம புலம்பிட்டே இருந்தோம் அப்டின்னா, நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நமக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. கடந்து போய் அடுத்தது நம்ம போயிடணும்.
சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நான் திருப்திப்படுத்தணும், சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து சந்தோஷப்படுத்தணும், சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒண்ணு கூடி வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடைசில அது பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அங்கங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருது. அத சரி பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு கஷ்டம் வரும். அதையும் சரி பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்த சரி பண்ணிட்டா நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா இருந்துரும். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் சரி பண்ணீங்கன்னா, அடுத்து 2 நாள் கழிச்சு இன்னொரு ப்ராப்ளம் வரும். அடுத்து 2 நாள் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும். சோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமும் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்த நெனச்சு நீங்க லைஃபே போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, அப்புறம் பின்னாடி சரி இப்ப இருக்கிற பிரச்சனை இப்ப உங்களுக்கு எல்லாருமே வந்து நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எல்லாருமே லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப உங்க லைஃப் சூப்பரா சந்தோஷமா அமைஞ்சிருமா? கேட்டா கிடையாது. அடுத்து புதுசா ஒரு பிரச்சனை வரும். இப்ப இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே டிஎன்பிசில ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப வேலை கிடைச்ச எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்னு போய் பாருங்க. சும்மா போய் கேளுங்க. குரூப் 2 குரூப் 1 ஏன் ஐஏஎஸ் ஆபீசர கூட போய் கேட்டு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க தான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டீங்கல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டு பாருங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அப்போ வேற விதமான கஷ்டம் இருக்கும். இப்ப வேற விதமான கஷ்டம் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ஒரு பிரச்சனை வரும். ஒரு கஷ்டம் வரும். அத சரி பண்றோம். சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷத்த கொஞ்சம் வாழ்றோம். அப்புறம் இன்னொரு கஷ்டம் வரும். அத சரி பண்றோம். அந்த சந்தோஷத்த அனுபவிக்கிறோம். அப்ப கஷ்டம் வரும். அத சரி பண்ணி ஒரு சந்தோஷத்த அனுபவிக்க போறோம். கஷ்டம் வரும். அத சரி பண்ணி சந்தோஷத்த அனுபவிக்க போறோம். அவ்வளவுதான். நீங்க அந்த கஷ்டத்திலேயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்த அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த கை இப்படி வச்சு பாருங்க. மேடு, பள்ளம், மேடு, பள்ளம். அந்த மேடுங்கிறது சந்தோஷம். பள்ளங்கிறது துக்கம். அப்ப ஒவ்வொன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க மேடு மட்டும் பார்த்தீங்கன்னா, மேடா தான் இருக்கும். அந்த மேட்லயே உட்கார்ந்துட்டு இப்படியே குத்த வச்சுட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து போகணும். அந்த பள்ளத்துல குதிக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. அந்த பள்ளத்த நோக்கி வந்தா அடுத்து இன்னொரு சந்தோஷம் கிடைக்கும். புதுவிதமான சந்தோஷம் கிடைக்கும். இல்ல பள்ளத்துல உட்கார்ந்துட்டு, அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு, பள்ளத்துல உட்கார்ந்துட்டு புலம்புறதும் வேஸ்ட் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? கிளியரா? சோ நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு, அடுத்து வந்து பார்த்தோன்னா, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க ஓட ஆரம்பிங்க. உங்களோட சந்தோஷம், உங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தோட சந்தோஷமும் அதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. சோம்பேறித்தனத்த விட்டுருங்க. மனசளவுல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், உடல் அளவில இருக்கிற சோம்பேறித்தனம் 2யுமே அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே நெறைய சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து புரிய வரும். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.